எவ்வளோ ஆச்சு? 50 ரூபா சார். இந்தாங்க. இந்தாங்க. மேடம் சார், இந்தாங்க. நீங்க உள்ள போங்க சார். டாக்டர் இருக்காரு. சரி, நான் டாக்டர் கிட்ட சொல்லிடுறேன். ஓகே சார். எஸ் கம் இன். வாங்க முரளி, ப்ளீஸ் சிட் டவுன். பணம் கட்டிட்டேன் டாக்டர். ஓகே. என்ன உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வரலையா? அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. மிஸ்டர் முரளி, ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் அவங்கள கூட்டிட்டு வர உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? இல்லை டாக்டர், அடுத்த தடவை வரும்போது நான் கண்டிப்பாக கூட்டிட்டு வரேன். ஓகே, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். சரி. அங்க இல்ல, இடுப்புல போடுறது. வழக்கமா போடுற இன்ஜெக்ஷனோட கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கணும். சரி. ஓகே, வாங்க. ரொம்ப வலிக்குதா? ஆமா, அதான் சொன்னேனே, 2 நாள் அப்படிதான் வலிக்கும். சில பேருக்கு ஃபீவர் கூட வரும். பயப்பட ஒண்ணும் இல்ல, ஃபீவர் தானா சரியாயிடும். நீங்க ஆன்டிபயோட்டிக் எதுவும் எடுத்துக்காதீங்க, அது கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணும். இதை உள்ள வச்சிடறேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இன்ஜெக்ஷன் கரெக்டா 3 நாளைக்கு ஒரு தடவை போடணும். 4 இன்ஜெக்ஷன் போடணும். சரி. ஒரு இன்ஜெக்ஷனை கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ணீங்கன்னா கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. இந்த டேப்லெட்ஸை டெய்லி எடுத்துக்கங்க. ஒரு டானிக் வேற எழுதியிருக்கேன், அதையும் சாப்பிடுங்க. மனசை கூலா வச்சுக்கணும் மிஸ்டர் முரளி. உங்க முகத்துல எப்பவும் ஒரு பதட்டம் தெரியுது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நாட்கள்ல பிபி ஏறவே கூடாது. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லதான், பட் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பிறக்கும் இல்லையா? ரொம்ப பயப்படுறீங்க முரளி. நீங்க நெகட்டிவா யோசிக்கிறீங்க. தப்பு முரளி. நம்பிக்கையோட இங்க வந்தீங்கல்ல, அதே நம்பிக்கையோட இருங்க. நல்லதே நடக்கும். ஓகே. ஓகே. அண்ணே, வா மது, உட்கார. என்ன மது? அண்ணே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்லு. என்ன, நானும் சூர்யாவும் உங்களுக்கு மனுஷங்களாவே தெரியலையா அண்ணே? புரியல மது. நாங்களும் சம்பாதிக்கிறோண்ணே, எங்ககிட்டயும் பணம் இருக்கு. ஒரு அவசரம்னு நீங்க கேட்டா தரமாட்டேன்னு நாங்க சொல்லுவோமா அண்ணே? மது, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. எதுக்கு நான் புஷ்பா வீட்டுக்காரர்கிட்ட பணம் வாங்குனீங்க?
புஷ்பா வீட்டுக்காரர்கிட்ட நானா? நான் பார்த்தனே, ஏடிஎம் வாசல்ல வச்சு மாமா உங்ககிட்ட பணம் கொடுத்ததை நான் பார்த்தேன். நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஓ, கஷ்டம் எல்லாருக்கும் தானே வரும், பண கஷ்டம் யாருக்கு தான் இல்ல? ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எங்க கிட்ட சொல்லக்கூடாதா? நம்ம வீட்டு மாப்பிள்ளை கிட்ட கேட்டாலும் கேப்பீங்க, சொந்த தங்கச்சி தம்பி கிட்ட கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? ஓ, பேசி முடிச்சிட்டியா? யார் சொன்னா உனக்கு நான் அவர்கிட்ட கடன் வாங்கினேன்னு? நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன் இல்லனா, அதே ரோட்ல நான் வந்துட்டு இருந்தது கூட நீங்க பார்க்கல. ஆ, இல்ல மது, நீ பார்த்தது சரிதான். ஆனா புரிஞ்சுக்கிட்டது தப்புமா? என்ன சொல்றீங்க? அது வந்து மது, மாப்பிள்ளை என்கிட்ட கைமாத்தா ஒரு 15,000 ரூபாய் வாங்கியிருந்தாரு. அப்படியா? புஷ்பாக்கு இந்த விஷயம் தெரியாது. அவருக்கு அப்போ என்ன கஷ்டமோ ஏதோ ஒரு அவசரம்னு கேட்டாரு. எப்பனே? இல்ல மது, அது கொஞ்ச நாள் ஆச்சு. நீ இது பெருசுப்படுத்தாத, வீட்லயும் பேசாத. என்ன மது? இது என்னால நம்பவே முடியலண்ணே. மது, இங்க பாரு, வீட்ல யாருக்கும் இது தெரிய வேண்டாம். இது மட்டும் புஷ்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவ வீட்டுக்காரர்கிட்ட போய் சண்டை போடுவா. இது பாரு, தேவையில்லாம பல பிரச்சனைகள் வரும். உதவின்னு வந்து கேக்குற மனுஷன் மாப்பிள்ளையா மத்தவங்களான்னு பார்க்க கூடாதுமா. நம்மளால முடிஞ்சதை செஞ்சிடணும். அந்த நேரத்துல என்கிட்ட பணம் இருந்தது, கொடுத்தேன். அவரும் நல்லபடியா திருப்பி கொடுத்துட்டாரு. அதோட விட்டுரு. அண்ணே, சாரிண்ணே. ஒரு நிமிஷத்துல நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. இங்க பாரு மது, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன பொண்ணுதான். போய் வேலையை பாரு. ஒன்னும் மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. சாரிண்ணே. சரி, பரவாயில்லம்மா, நீ புறப்பட. சரி. நல்லா இருக்குடா. கடன் வாங்க கத்துக்கிட்ட, திருட்டுத்தனம் கத்துக்கிட்ட, பொய் சொல்ல கத்துக்கிட்ட, ஏமாத்தவும் கத்துக்கிட்ட. இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? சீக்கிரம் பாரு. ஓடடே, நீ எல்லாம் ஒரு மனுஷன். உனக்கு ஒரு வேட்டி சட்டை, மீச, வெக்கமா இல்ல? கதவு மூடுனீங்க?
இன்னும் தூங்கலையா? எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? தோ இப்பவே எடுத்துட்டு வரேன். பாருங்க, தண்ணியில ஏதோ பூச்சி விழுந்திருக்கு, கொடுங்க. வேற தண்ணி எடுத்துட்டு வரேன், இருங்க. எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க, எங்க இருக்கீங்க? என்னங்க, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மூஞ்சி கழுவிட்டு இருக்கேன். என்னது, மூஞ்சி கழுவிட்டு இருக்கீங்களா? குடிக்க தண்ணி கேட்டீங்களா, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஏங்க உங்க முகம் டல்லா இருக்கு? வர வர எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையிலேயே இருக்கீங்க. என் மேல கோவமா? நான் தான் அன்னைக்கே மன்னிப்பு கேட்டேன்லங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நாள் முழுக்க கடையில உழைச்சு அழுத்து போய் வீட்டுக்கு வர, ஏதாவது பேசினாலும் பிரச்சனை. பேசாம வாய் முடிட்டு உட்கார்ந்தாலும் ஏன் உம்மிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி. ச்சே. இல்லைங்க, நான் ஒண்ணுமே கேட்கல. நான் ஒண்ணுமே கேட்கல. எழுந்துரி, நான் படுக்கணும். ஏங்க, உடம்புக்கு எதுவும் முடியலையா? நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னங்க இது? உடம்பெல்லாம் சுடுது. ஜுரம் இருக்குங்க உங்களுக்கு? ஏந்திரிங்க, டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வந்துருவோம். வாங்க. அதெல்லாம் வேண்டாம், தூங்குனா சரியா போயிடும். இல்லங்க, சரி ஒரு மாத்திரையாவது போடுங்க. இல்லைன்னா ஜுரம் ஜாஸ்தி ஆயிடும். இருங்க, நான் போய் மாத்திரை எடுத்துட்டு வரேன்.
வேளை ஜுர மாத்திரை இருக்குங்க. இந்தாங்க, இந்த டேப்லெட்டை புடிங்க, வச்சுக்கோங்க. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். வேண்டாம், தானா சரியாயிடும். சும்மா எல்லாத்துக்கும் மாத்திரம் மருந்து. பேசாம படு. ஆனா உங்களுக்கு ஜுரம் இருக்குதுங்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, எனக்கு தெரியாத? எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டு கருத்து சொல்லிட்டு, ச்சே, உனக்கு பயந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் பொம்மை மாதிரி சிரிச்சுட்டு இருக்க முடியும்? கொஞ்சம் நிம்மதியா என்ன தூங்க விடுறியா நீ? போ, இந்தா எடுத்துட்டு போ. மாத்திரம் மருந்து.